வணக்கம். எக்ஸாம் நல்லபடியாக நம்ம எழுதிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ எக்ஸாம் அனாலிசிஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஈஸி ஆர் டிஃபிகல்ட். ஸோ இப்போ எக்ஸாம் யாரெல்லாம் எழுதிட்டு வந்தாங்களோ அவங்க சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, சில பேர் கால் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா நான் போல் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா போல் உங்களுக்கு விட்டுருக்கேன். ஸோ கட் ஆஃப் போலும் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஈஸி டிஃபிகல்ட்டும் விட்டுருக்கேன். ஸோ யாரெல்லாம் சேனல் பார்த்துருக்கீங்களோ அந்த போல்லையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதனுடைய கட் ஆஃப் உங்களுடைய மேஜரில் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி அந்த போலில் நீங்கள் போடுங்க. ஸோ வாங்க நம்ம இந்த காணொலியில் போகலாம். ஸோ இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர் மகிழ்ச்சியாக வந்து சொன்னாங்க, நான் இந்த காணொலியில் இப்போ அனலைஸ் பண்ணபடி எனக்கு கால் பண்ணது தமிழ், இங்கிலீஷ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த மேஜரில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் PER. ஸோ இந்த மேஜரில் இருக்கிற சில பேர் எனக்கு கால் பண்ணி இப்போது சொன்னாங்க என்னென்ன எப்படிலாம் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் நம்ம இப்போ காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஜர் தமிழ். ஸோ மேஜர் தமிழ் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் தகுதி தேர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் எனக்கு இப்போ சொன்னாங்க. தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இல்லை, ஸோ ரொம்ப ஈஸியான கேள்வியும் இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வியும் கிடையாது, ஆனால் மாட்ரேட்டாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டி. ஸோ யாரெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்களோ, யாரெல்லாம் இப்போ கால் பண்ணி சொன்னாங்களோ, மெஜாரிட்டி என்ன சொன்னாங்கன்னா ஈஸியாகவும் இல்லை, டிஃபிகல்ட்டாகவும் இல்லை, மாட்ரேட்டாக இருந்துச்சு சார், பாஸ் பண்ணிடலாம். தமிழ் தகுதி தேர்வில் யாரெல்லாம் தமிழில் ஓரளவுக்கு படிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க கண்டிப்பாக தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிடலாம். தமிழ் தகுதி தேர்வு பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, தமிழ் மேஜர் பார்த்தீங்கன்னா இதுவும் அதான் சொன்னாங்க. ரொம்ப ஈஸியாகவும் வரல, ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் வரல, மாட்ரேட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் மேஜர் யாரெல்லாம் தமிழ் மேஜர் இருக்காங்களோ ஸோ அவங்க எனக்கு ஃபீட்பேக் சில பேர் அந்த மாதிரி மாட்ரேட்டாக இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் டைரக்ட் கொஸ்டினே வந்துச்சு சார், கான்செப்ட் கொஸ்டினே வந்துச்சு சார், ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. ஸோ அதேமாரி இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சார், டைரக்ட் கொஸ்டினாக வந்துச்சு, எந்த டிஃபிகல்ட்டும் கிடையாது, ஈஸியாக இருந்துச்சு இங்கிலீஷு. அதேமாதிரி காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமர்ஸும் நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இல்லை. காமர்ஸ் பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக வந்துச்சு. காமர்ஸில் இருக்கிற எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அதேமாதிரி எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய கான்செப்ட் வைஸாக கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எக்கனாமிக்ஸ் மேஜர் ஏறிட்டு வந்தாங்களோ அவங்களாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வாட்டி பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகே, எக்கனாமிக்ஸில் கேட்ட எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு சார், டைரக்ட் கொஸ்டின் கிடையாது, கான்செப்ட் வைஸாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரொம்ப மாட்ரேட்டாக இருந்துச்சு. ஆனால் ஃபிசிக்ஸ் தான் எனக்கு ஃபீட்பேக் என்ன கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சார், ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபிசிக்ஸு அப்படின்னு சொல்லி. டைரெக்டாக ஈஸியாக மாட்ரேட்டாக அப்படின்னு கேட்டோம்னா இல்லை சார், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போது எந்தெந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கோ கண்டிப்பாக அதுக்குண்டான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா குறையும். எந்தெந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கோ அந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. சில பேர் மாட்ரேட் சொன்னாங்க. இந்த கட் ஆஃப் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த பேப்பர்லாம் ஈஸியாக கேட்டிருந்தாங்களோ இதோடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உயரும். அதேமாதிரி ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இதோடைய கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதில் இருக்கிற எஜுகேஷன் சைக்காலஜியும் ஜிகேயும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ போலும் விட்டுருக்கேன். இந்த போல் வந்ததுக்கப்புறமா ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டோடைய டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த வாட்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக எல்லாரும் யாரெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போனீங்களோ கண்டிப்பாக நீங்களாம் பாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக போஸ்டிங் கன்ஃபார்ம் உங்களுக்கு. அதில் எந்த பயப்பமும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.